அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி Ronin SC என்ற ஒரு கிம்பிள் அன்பாக்சிங் வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து இலங்கையில் கொழும்பு என்ற இடத்துல இருக்கிற ரங்கா ஷாப்பிங் சென்டர் என்ற ஒரு கடையில் 68,900 ரூபாய்க்கு நாங்கள் வேண்டினாங்க. அதாவது இலங்கை பெறுமதி 68,900 ரூபாய்க்கு வேண்டினாங்க. இப்போ இந்த பொருள் எப்படி இருக்குன்றதை நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். மேலால் ஒரு பேக் கொண்டு வந்துருக்கு. அப்போ அதை அப்படியே இதாக்கிடுவோம். இப்போ இதிலேருந்து இந்த பொருளை எடுத்துருவோம். முதல் டைம் கேமராவில் அன்பாக்சிங் செய்கிறதால எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்றது தெரியலை. இதுதான் பாருங்கள், Ronin SC கிம்பிள். இது ஒரு இது மாதிரி இருக்குது, மட்டை மாதிரி இருக்குது. அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கொள்வோம். ஓகே, இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸு அன்பாக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வடிவாக தெரியும் நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்த பாக்ஸ் வந்து வடிவாக இருக்குது. இதை நாங்கள் எங்களோட ட்ராவலுக்கு கறி பண்ணலுமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நான் இது வேண்டினது காரணம், இந்த Ronin SC என்ற கிம்பிள் வந்து சின்ன கிம்பிள், அதாவது எங்களோட பேக்குக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதனால தான் நான் இந்த கிம்பிளை வேண்டினது. அதோட மிரர்லெஸ் கேமராக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு கிம்பிளும் இதை தான் சொல்லுவேன். சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். தெரியுமென்று நம்புகிறேன். அப்படி இல்லாட்டி நான் கேமராக்கு கொண்டு கொண்டு காட்டுறேன். இதில் முதலாவது இருக்கிற ஒரு விஷயம் வந்து க்ரிப் கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த க்ரிப் அப்படி இருக்கட்டும். அதே மாதிரி இதில் ட்ரைபாட் ஒன்று இருக்குது. உண்மையில் இதுவும் வந்து ஒரு பிடிச்சி பார்க்கவே தெரியுது. உண்மையிலுமே ஒரு திடகாத்திரமான ஒரு ட்ரைபாட் உண்டு. அதே மாதிரி இதில் கேபிள் தந்திருக்கணும். எல்லாம் டைப் சி கேபிள் போல இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதுவும் ஒரு கேபிள். அதே மாதிரி 3 கேபிள் தந்திருக்கணும் இப்படி. சரி, இதுவும் இருக்கட்டும். இது வந்து மேனுவல் புக் கொண்டு, இது எங்களுக்கு எப்போயுமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஃபோன் ஹோல்டர், அதாவது ஃபோன் கொள்வதுக்கான ஒரு ஹோல்டர் ஒன்று தந்திருக்கணும். இதுவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி என்று அடிக்கடி சொல்கிற போல இருக்குது. இதுதான் எங்களோட கிம்பிளோட மெயின் பார்ட் வந்து. இதில் பாருங்க, இதில் நிறைய ஆப்ஷன் எல்லாம் தந்திருக்கணும். இதெல்லாமே எனக்கு தெரியாது உண்மையிலுமே. இனி பழகத்தான் இதெல்லாம் தெரியும். அடுத்ததாக இது வந்து கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த என்ன பேர் தெரியலை, ஆனால் மவுண்ட் பண்ணுறதுக்குன்றது மட்டும் தெரியும். இது வந்து கேமரா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஃபோக்கஸ் ஆகாமல் நினைக்கிறேன். இது வந்து அலங்கியல், அதாவது கேமரா கலட்டி போட்டுறதுக்கு, அந்த கிம்பிளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அது பார்க்குறதுக்கு. சரி, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயந்தான் இருக்குது. அதே மாதிரி இது இந்த ரைட், இன்னொரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இந்த ட்ரைபாட் இது மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்னென்ன வேறு இருக்குன்றது. இது வந்து பாருங்கள், அந்த கேமரா மவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி, உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது மாதிரி மவுண்ட் மாதிரி கொடுத்துருக்கணும். வேறு என்ன விஷயம் இதுக்குள்ளே பார்ப்போம், எல்லாமே தேடி பார்ப்போம். ரைட், இவ்வளோ ஒரு விஷயம்தான் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. அடுத்ததான் நாங்கள் இப்போ இந்த கிம்பிளை செட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ப்ராப்பராக தெரியாது, ஆனால் வீடியோஸில் பார்த்த வரைக்கும் அதை எப்படி செய்யணும்ன்றதை பாருங்கள். இது வந்து அந்த எங்களை ட்ரோனில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அப்படி இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள், ஒவ்வொரு இதுகளுக்கும் ஏற்ற மாதிரி அந்த லொக் கொடுத்துருக்கணும். இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த லொக் எடுத்துட்டோம்னா அப்படியே மூவ் பண்ணி கொள்ளலாம். ஒரு நல்ல விஷயம் உண்டு. பேக்குக்குள்ளே வச்சுருக்கேக்கில் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா பாருங்கள். இந்த லொக் தான் எல்லாத்துக்குமே காரணம். சரி, இது இப்படி இருக்கேக்கில் இதுக்கு கீழே இந்த க்ரிப் இருக்குது தானே, இந்த க்ரிப்பை நாங்கள் கொழுவ போகிறோம். இப்படி தான் கொழுவணுமென்ட்டு. ரைட், ஓகே, க்ரிப்பையும் கொழுவிட்டோம். இந்த க்ரிப் கொழுவினா பிறகு இந்த பின்னு பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள் இப்படி வந்துட்டு இருக்குது. அதை இப்படி இழுத்து விட்டுட்டோம்னா திடகாத்திரமாக நிற்கும். ரைட், இதை கீழே நாங்கள் இந்த ட்ரைபாட் இதை கொள்வோம். ரைட், இது இல்லாமல் இந்த கீழ் ட்ரைபாட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கல. உண்மையிலுமே சின்ன ஒரு கிம்பிள் உண்டு.
நாங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது மிரர்லெஸ் கேமராக்கு என்று உருவாக்கப்பட்ட Ronin SC என்ற கிம்பிள் தான் இது. நாங்கள் இதை விட பெரிய கிம்பிள் எல்லாம் யூஸ் வேண்டின வேண்டாம். எங்களோட கேமராக்கு அது ஒரு வீணான செலவு. இது வந்து 2 கிலோ வெயிட்டை தாங்கக்கூடிய மாதிரி ஒரு இது மிரர்லெஸ் கேமரா. இதில் வந்து நாங்கள் ஃபோனை மவுண்ட் பண்ணி நாங்கள் எங்களை கிம்பிளாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நாங்கள் அந்த ஒஸ்மோ எல்லாம் ஃபோனுக்கு வேண்டதை விட நாங்கள் அந்த கேமராவும் இருக்கிறதால இது கொஞ்சம் பிரயோசனம் இருக்குமென்றதுக்காக தான் நான் இது வேண்டினான். மற்றபடி இந்த செட்டிங் எப்படியெல்லாம் செய்யணுமென்றது, எப்படி மவுண்ட் பண்ணணுமென்றது, கேமரா எப்படி பேலன்ஸ் பண்ணணுமென்றது எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். உண்மையிலேயே நான் கேமரா எடுக்கல நான் யோசிக்கல. அது வந்து ஷேக்கிங் ஓரளவு குறைவாக இருக்குமென்று தான் நான் யோசித்தது. ஆனால் அது வந்து பயங்கர ஷேக்கிங்காக இருக்குது. நாங்களே செல்ஃபாக பிடிச்சி கதை கேட்கல, மோத காட்டி கதை கேட்கல ஓகே. ஆனால் நாங்கள் அந்த சினிமாட்டிக் ஷாட் எடுக்கல வந்து அந்த அளவுக்கு வேர்த்தாக இருக்குது இல்லை. அதனால தான் இந்த கிம்பிள் வேண்டணும் வந்து கடனால் ஆசை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருந்துட்டு சரி. இதுக்கு பிறகு வர அந்த நூரெலியா சீரிஸ் அதுகளெல்லாம் சினிமாட்டிக் ஷாட்ன்றது வந்து ரோனில் மட்டும் இல்லை, நாங்கள் கீழே எடுக்கிற சினிமாட்டிக் ஷாட் கூட உங்களுக்கு கிளியராக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும், இலங்கையை பொறுத்தமல்ல இப்போ லாக்டவுன், அதனால் நாங்கள் வெளியில் போய் வீடியோ போட இல்லாத ஒரு நிலைமை. உண்மையிலுமே நீங்கள் எல்லாருமே அந்த லாக்டவுன் குவாரண்டைன் பீரியடில் இருந்திருப்பீங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்களும் இருக்கிறோம். கட்டாயம் எல்லாருமே சோமாயி வெளியில் வரணும், நாங்களும் வீடியோ போடணும்ன்றதை வேண்டிக் கொள்ளுங்கள். இதை தவிர்த்து நான் இதில் ஏதாவது நான் மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன், இல்லை இதில் ஏதாவது ஒரு பொருள் காட்டாமல் விட்டுருந்தேன்னா மன்னிச்சு கொள்ளுங்கள். உண்மையிலுமே மிரர்லெஸ் கேமரான்றதுக்கு ஒரு நல்ல கிம்பிள் வந்து நான் என் ஃப்ரெண்ட் படியன் ஸ்டூடியோவில் வேலை செய்கிறார், அவர்கிட்டையும் கேட்டு தான் நான் இந்த கிம்பிள்ன்றதை வேண்டினது. சரி, இது இந்த ஷாட்டுகள் எப்படி இருக்குன்றதை நான் எடுத்து கேமரா வடிவாக பெர்ஃபெக்ட் பண்ணி எடுத்துட்டேன்னா இந்த வீடியோவோட உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சினிமாட்டிக் ஷாட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 7 மணி நேரம் எடுத்துருக்கிறோம். ஏன்டா வெளியில் போய் சில இடங்களுக்கு போய் எடுக்கலாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு பிரச்சனை உண்டு. நாங்கள் வேண்டினதில் ஒரு பிள்ளை வேண்டிட்ட வேண்டாம். நாங்கள் வேண்டினது வந்து நார்மல் பேக்கேஜ், அதாவது Ronin SCன்ற நார்மல் பேக்கேஜ் வேண்டாங்க. அதே Ronin SCன்ற கொம்போ பேக்கேஜ் வேண்டினா தான் அந்த ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரும். இதில் போட்டுறது அதே மாதிரி நிறைய கேபிள் எல்லாம் வரவே இல்லை. நாங்கள் அந்த கொம்போ பேக்கேஜ்லாம் அதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். நானும் ஸ்டோக்கில் என்னோட Rangashop.lk வேண்டிட்டோம். ஆனால் அதே ஸ்டாக் வந்து கொம்போ பேக்கேஜ்ன்றது வந்து Camara.lk இருக்குது 84,900. ஆனால் அது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. அதில் நீங்கள் வேண்டுறீங்களா கட்டாயம் கொம்போ பேக்கேஜே வேண்டுங்க. ஏன்னா அதில் ஜூம் பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் இதில் வரவே இல்லை. அந்த ஒரு மைனஸ் வந்து இந்த நார்மல் பேக்கேஜில் இருக்குது. கட்டாயம் நீங்கள் அது நான் இப்போ அது கட்டாயம் வேண்டியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 20,000 கிட்ட சிலவாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் வேண்டா கொம்போ பேக்கேஜே வேண்டிக் கொள்ளுங்கள். அதுதான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். மற்றபடி நான் எதிர்பார்த்த அளவு கொஞ்சம் வெயிட் கூடவாக தான் இருக்குது. இன்னும் ஒரு பிரச்சனையை நாங்கள் இதில் எதிர்கொண்டு நாங்கள் என்னடா இதை பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறதுல இருக்குது. ஐயோ, நான் அப்புறம் கடைசி 7வது கட்டது எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம். யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து பேலன்ஸ் பண்ணுறன்றது இந்த இப்படி நிப்பாட்டினா நிற்க வேணும், இப்படி நிப்பாட்டினாலே நிற்க வேணும். அந்த ஒரு பிரச்சனைக்கு நாங்கள்
படாத பாடு. கடைசியில் அந்த ஸ்டூடியோவில் வேலை செய்கிற ஃப்ரெண்டுன்னு சொன்ன நகர்கிட்ட போய் தான் செட் பண்ணி எடுத்தது. அது மட்டும் இல்லை, இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த பழகிற புதுசுக்கும் அப்படியே தெரியல, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, என்றாலும் காலப்போக்கில் நல்ல ஒரு சினிமேட்டிக் ஷாட்டுகளை உங்களோட பகிர்ந்து கொள்வான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். காலப்போக்கில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்த அப்புறம் நல்ல வீடியோஸ் எல்லாம் வரும். கரெக்டாக பாய்.